ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா செம்ம ஸ்மார்ட்டாக இருப்பீங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இன்னைக்கு இந்த வ்ளாகில் எந்த டேயில் டே 63ல் என்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஃபுட்டோடைய டார்சிஃப்ளெக்ஷனுங்க. அதாவது காலை வந்து நம்மளுடைய ஆங்கிள் ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை நல்லா உயரமாக ஒரு ஸ்டேரோ ஒரு ஸ்டூலோ நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு கீழ்ப்பக்கமாக கொண்டு போகணும். காலை கீழ்ப்பக்கமாக கொண்டு போயிட்டு அதோடைய நியூட்ரல் பொசிஷன், நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடணும். ஸோ இதை ஹைட்டாக உட்காந்துட்டு இருந்தால் தான் நல்லா அதோடைய மூவ்மெண்ட் வந்து செய்ய முடியும். அதாவது உங்களுடைய கால் வந்து பாதம் வந்து தரையில் படுற மாதிரி உட்காராதீங்க. ஏன்னா அப்போ வந்து மூவ்மெண்ட் வந்து செய்ய முடியாது, ஃபுல் மூவ்மெண்ட் வந்து செய்ய முடியாது. ஸோ கொஞ்சம் தூக்குன மாதிரி கால் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், கால் வந்து கீழ் நோக்கி கொண்டு போக முடியும். பாருங்கள், இந்த காலில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீ சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அதனால ப்ராப்பராக உங்களால் வந்து ஃபுல் மூவ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சைட் பார்த்தது, ரைட் சைட் பார்த்தது உங்களால் வந்து ஃபுல்லாக பண்ண முடிஞ்சது. பட் இது வந்து ஓரளவுக்கு தான் உங்களால் வந்து ஃபுல்லாக இனிஷியேட் பண்ணி முடியுது. இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன் யாராவது இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கரெக்டான ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணுமா அப்படிலாம் கிடையாது. மூமெண்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாவே போதும். ஸோ இனிஷியலாக நம்ம சொன்ன கவுண்ட்ஸ் தான் 5 to 10 கவுண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 sets பண்ணுங்கள், போதும், மோர் தேன் எனஃப். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து ஸ்ட்ரெயின் ரெண்டுமே வந்து வரும். நிறைய பேருக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணலனாலும் ஏதாவது இம்ப்ராப்பர் ஷூஸ் சரியாக இருக்காது, இல்லைனா ஸ்லிப்பர் சரியாக இருக்காது, இல்லை புதுசாக ஏதாவது ஸ்லிப்பர் ட்ரை பண்ணியிருப்பாங்க, டிஃப்ரெண்ட்டான ஃபுட்வேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா திடீர்னு வந்து சடனாக ஏதாவது ஓடும்போது சுளுக்கிருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து இந்த சுளுக்கு ஏற்படும் போது தான் அந்த காலை நம்ம ஒத்து பார்ப்போம், என்னமா பிரச்சனை உனக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸோ இல்லை ஒரு ஆக்டிவிட்டியோ நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா அதோடைய ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நிறைய பேருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூரலாஜிக்கல் இஷ்யூஸ், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வருதுங்க. இது வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டிஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஃபார்மில் வச்சுருந்தோன்னா அது வந்து நம்ம பேச்சை கேட்கும் இல்லைங்களா. ஸோ ஏதாவது ஒரு வருது, ஏதாவது ப்ராப்ளம் வருது, அதை அன்வான்டாக வரும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது ட்ராமா, ஆக்சிடென்ட் அது மாதிரி ஆகும்போது நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்ட் நல்லாவே தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த எக்ஸசைஸ், ஃபுட் எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுறது ஏஜ்டு பீப்புள் அண்ட் பெட்ரிடனாக இருக்கவங்க, படுத்துகிட்டே இருக்காங்க, படிக்கையே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அதே மாதிரி சேர்லேயே உட்காந்துருக்கவங்களும் தாராளமாக பண்ணலாங்க. ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இதை முடிச்சிடலாம். பட் பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா எனார்மஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரெயின் பண்ணுவீங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you.